செலுத்தோங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 21 வயதுடைய ஆடவர் ஒருவரிடம் கொள்ளையடித்ததாக ஒரு பெண் 3 ஆண்கள் மீது இன்று செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 22 வயதுடைய மொஹமட் லோக்மான் நஸ்ரி, ஹக்கீம் மொஹமட் அமீன், 20 வயதுடைய மொஹமட் அமீஷார் மொஹமட் அஷ்ராப், ஒரு 15 வயது இளம்பெண் ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணியளவில் அர்பன் சூட்ஸ் என்ற வாடகை வீட்டில் மொஹமட் ஷாஸ்வான் ஐமான் மொஹமட் ஷாருல் என்பவரிடம் ஒரு ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ், 100 ரிங்கிட் ரொக்கம், 482 ரிங்கிட், டச் அண்ட் கோ மின் பணப்பை உள்ளிட்ட மொத்தம் 582 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி ஜுரைடா அபாஸ் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்த அந்த நால்வரும் விசாரணை கோரினர். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 395 கீழ் விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்படலாம். இதனிடையே துணை அரசு வழக்கறிஞர் புத்ரி நோர் நடியா மொஹமட் இக்பால் ஒவ்வொருவருக்கும் தலா 8000 ரிங்கிட் பிணைத்தொகை விதிக்கப்பட வேண்டும் என்று கோரினார். இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் தனிப்பட்ட நிதி சிரமங்களை காரணம் காட்டி ஜாமீன் தொகையை குறைக்கும்படி வேண்டுகோள் விடுத்தனர். எனவேதான் நீதிமன்றம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் தலா 4000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதித்தது. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சாட்சிகளை அச்சுறுத்தக்கூடாது என்ற நிபந்தனையையும் நீதிமன்றம் விதித்தது. அதே வேளையில் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கும் வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கும் இந்த வழக்கின் மறு செவிமடுப்பு அக்டோபர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.